தமிழ் ஸ்டோரீஸ். நேர்மைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஒரு சின்ன அழகான கிராமம். காலை நேரத்துல பறவைகள் சத்தம், சுற்றிலும் பச்சை வயல்கள், காற்றுல மண் வாசனை, தூரத்துல மாடு மேய்க்கும் சத்தம். மிதிவண்டியில பள்ளிக்கு போற பசங்க, சாலையோரமா பேசிக்கிட்டு நிற்கும் ஊர் மக்கள். அப்படி அமைதியும் சந்தோஷமும் கலந்த ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தோட நடுவுல ஒரு சின்ன டீ கடை, தகர கூரை, முன்னாடி மர பெஞ்சு, எப்பவும் அடுப்புல கொதிக்கிற டீ. அங்க இருந்துதான் ஊர்ல பிரபலமான முருகன் டீ கிடைக்கும். ஒரு வாடிக்கையாளர், டேய் முருகா, உன் கடை எப்போ பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கு. முருகன் சிரிச்சுக்கிட்டே டீ கொடுத்தான். அப்போ ஒரு ஆள் மெதுவா சொன்னான், இங்க மக்கள் டீக்காக மட்டும் வரலப்பா, இவன் பேசுற அன்புக்காகவும் வராங்க. டீ கடை முழுக்க சிரிப்பு. ஊர்ல சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாலை வானம் முழுக்க கருமேகம், மழை வரப்போற மாதிரி குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு வயசான தாத்தா மெதுவா டீ கடைக்குள்ள வந்தார். அவர் அமைதியா ஒரு டீ கேட்டார். முருகனும் சூடாக டீ போட்டு கொடுத்தான். தாத்தா மெதுவா டீ குடிச்சார். பிறகு அவசரமா கிளம்பிட்டார். ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் தான் மர மேசை மேல ஒரு லாட்டரி சீட்டு கிடந்தது. முருகன் ஆரம்பத்துல அதை கவனிக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து கடையில இருந்த தொலைக்காட்சியில லாட்டரி முடிவு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வார முதல் பரிசு எண். முருகன் சாதாரணமா அந்த சீட்டை பார்த்தான். அடுத்த நொடி அவன் முகமே மாறி போச்சு. அது 10 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்த சீட்டு. ஐயோ சாமி, 10 லட்சமா? இது யாரோட சீட்டுடா? அவன் கைகள் கூட லேசா நடுங்க ஆரம்பிச்சது. அந்த நேரம் முருகனோட நண்பன் ராஜா கடைக்குள் வந்தான். முருகன் கையில இருந்த சீட்டை பார்த்ததும் அவன் கண்கள் பெரிதாகி போச்சு. டேய் முருகா, உன் வாழ்க்கை இப்போ மாறப்போகுதுடா, யாருக்கும் சொல்லாது, அப்படியே வச்சுக்கோ. ஆனா முருகன் அமைதியா நின்றான். அவன் மனசுக்குள்ள ஒரே குழப்பம். இல்லடா ராஜா, இது நம்ம பணம் இல்ல. ராஜா சிரிச்சு, இந்த காலத்துல இவ்ளோ நேர்மையா இருக்காதடா. ஆனா முருகன் முடிவு பண்ணிட்டான், அந்த சீட்டோட உண்மையான உரிமையாளரை கண்டுபிடிக்கணும். அடுத்த நாள் காலையிலேயே முருகன் ஊரு முழுக்க தேட ஆரம்பிச்சான். கோவில் வாசல், பேருந்து நிறுத்தம், சந்தை, டீ கடைக்கு வர்ற மக்கள் எல்லார்ட்டமும் ஒரே கேள்வி, யாராவது லாட்டரி சீட்டு தொலைச்சிங்களா? ஆனால் அந்த தாத்தா மட்டும் எங்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு மழை லேசா தூறிக்கொண்டிருந்தது. டீ கடை மூட போகும் நேரம். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் டீ குடிக்க வந்தார். பேசிக்கொண்டே சொன்னார், ஒரு வயதான தாத்தா ஒரு முக்கியமான காகிதம் தொலைச்சிட்டு ரொம்ப பதட்டமா தேடிக்கிட்டு இருக்காராம். முருகனுக்கு உடனே லாட்டரி சீட்டு ஞாபகம் வந்தது. அவர் எங்க இருக்கார்? ஆட்டோ ஓட்டுநர் ஒரு முகவரி கொடுத்தார். முருகன் உடனே அந்த முகவரிக்கு போனான். அங்கே போய் பார்த்தா அந்த தாத்தா ஒரு முதியோர் இல்லத்துல இருந்தார். சில குழந்தைகளோட சிரிச்சு பேசிக்கொண்டிருந்தார். முருகன் கொஞ்சம் குழம்பினான். சார், இந்த சீட்டு உங்களோடதா? தாத்தா சீட்டை பார்த்ததும் நிம்மதியா சிரிச்சார். ஆமாம்பா, இதை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? முருகன் சீட்டை கொடுத்தான். தாத்தா அவனை சில நொடிகள் அமைதியா பார்த்தார். உனக்கு இந்த சீட்ல பரிசு விழுந்தது தெரியுமா? தெரியும் சார், ஆனா அது என்னோடது இல்லையே. தாத்தா மெதுவா சிரிச்சார். சில நாட்கள் கழித்து கிராமத்துல ஒரு பெரிய பதாகை கட்டப்பட்டிருந்தது. புதிய டீ மையம் திறப்பு விழா. ஊர்காரர்கள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. திறப்பு நாளில் அதே தாத்தா மேடையில் நின்றிருந்தார். அப்போதுதான் எல்லாருக்கும் உண்மை தெரிந்தது. அவர் ஒரு பெரிய டீ நிறுவனத்தின் உரிமையாளர். நான் தொழிலில் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆனா பணத்தை காட்டிலும் நேர்மையை தேர்வு செய்யற மனிதர்கள் ரொம்ப குறைவு. அந்த நாள்ல முருகன் என்னை ரொம்ப கவர்ந்துட்டான்.
பிறகு அவர் சிரிச்சு, இந்த புதிய டீ மையம் முருகனுக்கான பரிசு. கிராமமே கைத்தட்ட ஆரம்பிச்சது. ராஜாவாயே திறந்து நின்றான். டேய், நீ அந்த சீட்டை எடுத்திருந்தா இவ்ளோ பெரிய வாழ்க்கை கிடைக்காது போல. முருகன் சிரித்தான். சில நேரங்களில் நம்ம குணத்தை வாழ்க்கை அமைதியா சோதிக்கும். அந்த சோதனையில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு வாழ்க்கையே பெரிய பரிசு கொடுக்கும். பிறருடைய பொருளை ஆசைப்படாமல் இருப்பது மனிதனின் மிகப்பெரிய பண்பு. நேர்மை உடனடி லாபம் தராமல் இருக்கலாம், ஆனா வாழ்நாள் முழுக்க மதிப்பு தரும்.